இந்த சேனலோட 90,000 பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க. உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும். இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும். ஆனால் அதெல்லாம் கமெண்ட்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம். பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது. AMA அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம், கேள்விகளை கேட்கலாம். எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன். ஸோ அந்த களத்திலே நம்ம தொடர்ந்து பயணிப்போம். குழந்தையின் வெளிநாட்டு கல்விக்கு நீங்கள் ரெடியா? இந்த வீடியோவில் வர விஷயங்கள் எல்லாமே குழந்தையின் கல்வி சம்பந்தப்பட்டவை. அது வெளிநாடா உள்நாடா இட் டசன்ட் மேட்டர். பட் பேசிக்காக ஒரு ஆஸ்பிரேஷனை நம்ம தெளிவாக வச்சுருக்கோம். சந்தேகம் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே நமக்கு கிடைத்த கல்வியை விட குழந்தைகளுக்கு ஒரு பெட்டர் கல்வி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு டாப் விஷ் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணப்பட வேண்டும். நம்ம விரும்புறதுலேயே மிக உயர்ந்த விஷயத்தை எப்படி நம்ம நிறைவேற்றணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. கடைநிலையிலிருந்து முன்னுக்கு வருபவர்கள் தங்கள் குழந்தைகளை படிக்க வச்சு ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகிறதுக்கு தங்கள் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இது ஏதோ சில குறிப்பிட்ட சோஷியல் ஸ்டாட்டா சம்மந்தப்பட்டது அப்படின்லாம் நினைக்காதீங்க. சில ஊர்கள் சம்மந்தப்பட்டது, சில மொழி பேசுபவர்கள் சம்மந்தப்பட்டது அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. இட்ஸ் எ யூனிவர்சல் திங். எல்லா நாடுகளிலுமே உலகம் பூராகும் இந்த ஒரு விருப்பம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் கல்வி என்பது நம்முடைய சமூகத்தில் ரொம்பவே ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயமாக இன்றைக்கி இருக்குது. உண்டு தானே? எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னாக்கா, நம்மில் பலருக்கு ஒரு குழந்தை போதும், இதுக்கு மேலே நமக்கு சில்ட்ரன் இருந்தால் நம்மளால் கல்வியை அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சைனீஸ் மாடலில் ஃபேமிலிஸ் இருக்குது. ஃபார் எக்கனாமிக் ரீசன்ஸ் பீப்புள் டோன்ட் ஹேவ் 2 children. ஏன்னா எஜுகேஷன் ரொம்ப காஸ்ட்லி. பட் இந்த எஜுகேஷன் ஆக்சுவலாக ரொம்ப காஸ்ட்லியா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்முடைய மாதாந்திர வருமானத்திலிருந்து மட்டுமே இந்த எஜுகேஷனை ஃபண்ட் பண்ணோம்னா இது காஸ்ட்லி. மாறாக காம்பவுண்டிங்லேருந்து இதை ஃபண்ட் பண்ணோம்னா இது மேனேஜபிள். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையின் வருங்கால கல்விக்கு பணத்தை சேமிக்க ஆரம்பித்தோம்னாக்கா காம்பவுண்டிங் நம்ம லைஃப்பில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், மாதம் ஒரு குழந்தைக்கு 5,000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை தொடாமல் விட்டீங்கன்னாக்கா, அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகும்போது உங்ககிட்ட மேல் படிப்புக்கு தேவையான பணம் இருக்கும். 12% ரிட்டர்ன் கிடைக்கும்னாக்கா அந்த பணம் எவ்வளவு அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இது உங்களுக்கான ஒரு சின்ன குவிஸ். இந்த குவிஸை நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான பிளானே கிடைக்கும், எப்படி உங்கள் குழந்தைய படிக்க வச்சு ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகலான்னு. ஸோ 12% மாதம் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு SIP மூலமாக உங்களால் எடுக்க முடிஞ்சாக்கா 18வது வருஷத்தில் எவ்வளவு பணமாக அது மாறி இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் 5,000ல் ₹1 கூட்ட போகிறதில்ல, ₹1 குறைக்க போகிறதில்ல. அதே 5,000 தான் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. இதே ரிட்டர்ன் 18% இருந்தால் எவ்வளவு இருக்குன்றதையும் நீங்கள் கணக்கு போட்டு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம். த பாயிண்ட் இஸ், காம்பவுண்டிங் மூலமாக நீங்கள் ஒரு குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கு பணத்தை சேமிச்சாக்கா நிச்சயமாக உங்களால் உங்கள் பணத்திலிருந்து அந்த செலவை செய்யாமல் ஏற்கனவே சேகரித்த ஒரு சிறிய தொகை வளர்ந்து ஒரு பெரிய தொகையாக மாறி அதிலிருந்து நீங்கள் செலவு பண்ண முடியும். அப்போ உங்களுடைய அன்றைய மாத வருமானத்தில் நீங்கள் கை வைக்க மாட்டீர்கள். எவ்வளவு சிம்பிள். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? குழந்தை பிறந்த உடனே பெரிய விழா எடுக்கிறாங்க, அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. இது எல்லாம் பண்ணிவிட்டு காலேஜுக்கு அந்த குழந்தை வரும்போது ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு ரொம்பவே கவலையில் மூழ்கிறாங்க. இது ஈஸியாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் செஞ்ச ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். மாதம் ஏதோ ஒரு பணத்தை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்காங்க.
எப்போ 94லேருந்து 93லேருந்து. அந்த பணத்தை ஒரு கிராண்ட் ஃபாதர் போடுறாரு. போட்டு 25 ஆண்டுகள் கழித்து 2018 அந்த பையன் வந்து லண்டனில் FRCS படைக்கிறதுக்கான பணத்தை அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எடுத்து கொடுக்குறாரு. ஸோ பாருங்கள், 1 லட்ச ரூபாயை போட்டுட்டு 25 வருஷம் கழித்து அவனுக்கு தேவையான பணம் அவன் கையில் கிடைக்குது. ஒரு பைசா அந்த மேல் படிப்புக்கு அந்த குடும்பம் அவங்களுடைய கரண்ட் இன்கம்லேருந்து செலவு பண்ணல. ட்ரிக்கே இதாங்க. கரண்ட் இன்கம்லேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து குழந்தையின் பெயரில் தனியாக முதலீடு செய்து தொடாமல் 18 வருஷம் வளர விட்டிங்கனாக்கா மேல் படிப்பு அப்படிங்கிறது டேக்கன் கேர் ஆஃப். ஆனால் சரியான முதலீட்டு தேர்வுகள், சரியான ஆலோசனை அண்ட் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியர், இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தங்க பேர்லேயே போடுவாங்க. போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒன்று வரும், வீடு, காரு, யாரோட மருத்துவ செலவு, அதில் தூக்கி இதை போட்டுருவாங்க. அல்லது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இந்த பணத்தை எடுத்து பிஸ்னஸில் போட்டுருவாங்க. இப்படி அந்த பணம் கரைஞ்சி போயிடும். குழந்தைக்கு 18 வயசு ஆகும்போது அந்த பணம் இருக்கவே இருக்காது. ஸோ ஒரு பணத்தை ஒரு பர்பஸுக்கு போட்டால் அந்த பர்பஸின் பெயரிலேயே அந்த பணம் இருந்துச்சுன்னா, குழந்தைக்கான பணம் குழந்தை பெயரில் இருக்கணும். அப்போ அதை நீங்கள் தொட முடியாது, தொடவும் கூடாது. உங்கள் மைண்ட் அதை அலோவ் பண்ணாது. நிறைய பேர் நாமெல்லாம் எங்கள் பசங்களை வந்து ஃபாரினில் படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிற விஷயத்தை பண்ணால் யார் வேணால் படிக்க வைக்கலாம். இன்றைக்கி நமக்கு என்ன, நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பிக் காலேஜில் பையனை படிக்க வச்சாலே பெரிய விஷயம்னு நினைக்கிறோம். அதுவே நமக்கு செலவு பெருசுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரண்ட் இன்கம்லேருந்து நீங்கள் அந்த எஜுகேஷனுக்கு பணம் செலவு பண்ணுறீங்க. இன்றைய வருமானத்துலேருந்து பண்ணும்போது அது ஒரு பெரிய தொகை தான். ஆனால் 10-20 வருஷம் முன்னாடி நீங்கள் சம்பாதிச்ச பணத்துலேருந்து ஒரு சின்ன தொகையை போட்டு அந்த 18-20 வருஷத்துக்கு நீங்கள் அதை வளர விட்டீங்கன்னாக்கா நீங்கள் போட்ட தொகை ரொம்ப சின்ன தொகை. உங்கள் வருமானத்திலிருந்து நீங்கள் ஒதுக்கிய தொகை சிறிய தொகை. ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை பெரிய தொகை. அந்த பெரிய தொகை ஒரு பெரிய செலவை நேரடியாக நிறைவேற்றுகிறது. இதை செஞ்சால் யார் வேணால் தங்கள் பசங்களை எங்கே வேணால் படிக்க வைக்கலாம். 6% பொருளாதார வளர்ச்சி உள்ள ஒரு நாட்டில் 10% கார்ப்பரேட் வளர்ச்சி உள்ள ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் 15% லாப வளர்ச்சி உள்ள ஒரு சூழ்நிலையில் இதை சாதிக்க முடியலனாக்கா நம்மளை தான் ப்ளேம் பண்ணணும். யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது, வேறு யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ ஒரு விஷயம் கை கெட்டும் தூரத்தில் இருக்குது. இதை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டா 18 வருஷம் கழித்து நமக்கு சொல்யூஷன் ரெடியாக இருக்கும். இதை கூட நம்மளால் செய்ய முடியலன்னா அப்புறம் நம்ம யாரை போய் எதுக்கு ப்ளேம் பண்ண முடியும்? இதில் வேடிக்கை என்னென்னா, இதை செய்ய பயந்து நிறைய பேர் வெறும் ஒரு குழந்தையோடு, அந்த குழந்தைக்கு ஒரு சிப்ளிங் இல்லாமல், கூட பிறந்தவங்க இல்லாமல் குடும்பத்தை நடத்துகிறாங்க. இது எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ எக்கனாமிக்ஸை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, காம்பவுண்டிங்கை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரை சரியாக உருவாக்கிக்கிட்டா நீங்கள் என்னங்க, உங்கள் குழந்தை கூட 1 கோடின்ற இலக்கை எட்ட முடியும் உங்களுடைய சின்ன சேமிப்புலேருந்து. ஸோ த பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் ஃபார் எவ்ரி ஒன். ஆனால் நம்ம அதை நம்புறதில்லை. நம்ம அதை நம்பி அந்த இடத்துல ஸ்டெடியாக நிற்கிறதில்ல. நம்மளுடைய பிஹேவியர் அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதில்ல. எங்கே ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்த நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறதில்ல. ஆனால் இது எல்லாமே மாறணும், மாற்றுவோம். எது உயர்ந்த இடமோ அந்த இடத்தை நோக்கி நம்முடைய குழந்தைகளையும் கொண்டு செல்வோம். அவங்களுடைய வருங்கால நிதிக்கான முதலீடுகளை இன்றே செய்வோம், நன்றே செய்வோம். அந்த நிதி வளர்ந்து வருங்காலத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய குவியலாக அமையும் போது அவங்க நல்லா படிச்சிருந்தா கூட எங்கே போய் படிக்க முடியுன்ற கவலை இல்லாமல் கான்ஃபிடென்ஸோடு அந்த இடத்துல போய் நின்று ஜெயிப்பாங்க. அதை விட என்னங்க எல்லாருக்கும் வேணும்? யாராக இருந்தாலும் இதுக்கு தானே எல்லாரும் வேலை செய்கிறாங்க. அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சு சரியான முதலீடு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேற இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.